ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எது கேட்காதீங்க பாட்டி, நான் அம்மா வீட்டுக்கு போய் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறத கேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி அபிக்காக சரி போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, அபியை வந்து முரளி கூட அனுப்பி வைக்க பார்க்குறாங்க. நீ எங்கே அபி ஒண்டியாக போகிற, இவர் கூட போயிட்டு வா, இவர் ட்ராப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்ட முரளிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஃபஸ்ட்டு அபி வந்து மறுக்கிறாங்க, இல்லை பரவாயில்ல நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அக்கா சொல்கிறதன் பேரில் என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. வாங்க அபி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சீட் பெல்ட்டில் வந்து மாட்டி விடுறாங்க. இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதன் பேரில் அதுக்கப்புறம் இருங்க அபி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க முரளி. சரி அபி என்னாச்சு, உனக்கும் ராகவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கணவன் மனைவிக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும், இன்னைக்கு சண்டை போட்டுப்போம் நாளைக்கு சேர்ந்துப்போம், அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது அபியை பார்த்த முரளி வந்து சொல்றாரு, அபி உங்களுக்கும் எனக்கும் வந்து போன ஜென்மத்து பந்தம் ஏதோ இருந்திருக்கு, அதனால தான் இவ்வளோ வந்து இதுவா இருக்கும் அப்படின்றாரு. ஆமா இருக்கும், போன ஜென்மத்துல நீங்க என்னோட ஒன்று விட்டு அண்ணனா இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றதை கேட்டு முரளி வந்து பயங்கர எரிச்சலோட, என்னது அபி இப்படி சொல்லிட்டாலே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை வந்து பேசிட்டே வராங்க. இதனால் அபி ரொம்பவே கடுப்பாகி போறாங்க. இது இவன் தொணன்னு பேசிக்கிட்டே வராங்க, எப்பதான் வீடு வரும்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா முரளி கரெக்டாக வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறாரு. வந்தாச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் அபி வந்து இறங்கி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறாங்க, முரளி கரெக்டாக வீடை தேடி வந்த உடனே என்ன இது நம்ம அம்மா வீடு இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி இவன் கரெக்டாக ஒன்று வந்து நிறுத்தினா, இவனுக்கு எதுவும் மறக்கலை, சுயநினைவோட தான் இருக்கான் கண்டிப்பாக, அப்போ எல்லாரையும் வந்து ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்புது அபிக்கு. சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. சந்தேகத்தோட உள்ளே போகிறாங்க. என்ன அபி திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே பதறி போய் கேட்க, அவங்க அம்மாவையும் அத்தையும் பார்த்த உடனே தோளில் சாஞ்சிக்கிறாங்க. அபி அழவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு அபி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அத்தையும் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இங்கே இருந்துட்டு போகணும் போல தோணுச்சு, அதனால தான் வந்தேன், ஏன் நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபிமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த ராகவ் என்ன பண்ணுறாங்க, அபியை தேடி பார்க்குறாங்க. அபி ஆளையே காணும். ரூம்லேயும் பார்த்ததுக்கு அப்புறமா பாட்டியை பார்த்து பேசுகிறாங்க. பாட்டி எங்கே அபி ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பாட்டிமா வந்து எல்லாத்தையும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ராகவுக்கு அட்வைஸும் பண்ணுறாங்க. அவரோட ஏதாவது சண்டை போட்டியாடா, ஏன் அதை மாதிரி இருக்கு, அவர் ரொம்ப மனசு கஷ்டத்தோட இருந்தா, அதனால அவங்க அம்மா வீட்டில் போய் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, நான் தான் வந்து அனுப்பி வச்சேன், முரளி தம்பியோட அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு பயங்கர கோவப்படுறாரு ராகவ். அப்புறம் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்புறாரு அபியை பார்க்கறதுக்காக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அபி ரொம்பவே சோகத்தோட ரூமில் உட்காந்துட்டே இருக்காங்க. ராகவ் உள்ளே போனதும் வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்க, எங்கே அபியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உள்ளதான் தம்பி இருக்கா அப்படின்னு சொல்கிறதன் பேரில் உள்ள போய் ராகவ் வந்து அபியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. வா அப்படின்னு சொல்லிட்டு அபியை கூப்பிட்டா, என்னால் வர முடியாதுங்க, என்னால் வந்து அங்கே ஒரு இதுவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. இல்லாத இடத்துல எப்படி நாங்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் வந்து ராகவ் வந்து அன்பாக பேச ஆரம்பிக்கிறாரு. ப்ளீஸ் அபி வீட்டுக்கு வா, அப்படின்னு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இறங்கி வந்து பேசுகிறாரு. இதை பார்த்து அபியால் ஒன்றுமே முடியல, என்னது ராகவா இப்படி பேசுகிறாரு, நம்ம ராக்கி பாய் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராகவோட அன்பில் வந்து மெய் மறந்து போகிறாங்க அபி. ராக்கி பாய் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சி அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ் கூட திரும்ப வீட்டுக்கு வராங்க. ராகவோட அபி வந்ததை பார்த்து முரளி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க மற்றவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபியை பார்த்தாலும் என்னாச்சு அபி, ஏன் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டு அப்படின்றாங்க. ஏதாவது பிரச்சனையா அபி உனக்கும் ராகவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்க, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனும், இதை நினச்சி நீ ஒரே பண்ணிக்க, அதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ராகவ் வந்து உண்மையான அன்புனால தான் அபியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா திரும்ப வீட்டுக்கு, இல்லை பாட்டி சொல்கிறதன் பேரில் கூப்பிட்டு வந்திருக்காங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், thanks for watching this video.